அன்பு சகோதரமே, வார்த்தையாக வந்தவரின் வல்லமை மிகு நாமத்தில் வெற்றி சிறக்க வாழ்த்துக்கள். தேவஜனமே, பழையன கழிதலும் புதியன நுழைதலும் வாழ்க்கையின் சுழற்சி, இல்லையேல் வாழ்க்கையில் அலர்ச்சி. பிரிய சிநேகமே, நாம் நம்மிடம் இருந்து அகற்ற வேண்டியவற்றை அகற்றினால் தேவன் நம்மை நிரப்ப வேண்டியவற்றால் நிரப்புவார். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவது. பெரியதாக மாற சிறியதை விடு. களிம்பு போல பிடித்து கொண்டிருக்கும் பழைய நினைவுகள், பயங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள், தோல்விகள் அனைத்தும் நம்மை உயரவிடாமல் தடுப்பவை. இது நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, பணம் வருமா வராதா, கடன் தீருமா தீராதா, போதுமா போதாதா, எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை. சத்துரு வெள்ளம் போல இத்தனை கேள்விகளோடு வரும்போது ஆவியானவர் வெற்றி கொடியேற்றுவார். நமது பலவீனங்களில் இயேசு கிறிஸ்துவின் பலமும், நமது குறைவுகளில் கிறிஸ்துவுக்குள் நிறைவும் ஏற்படும்படி செய்வார். என்னால் நடைபயிற்சி ஸ்ட்ரெச்சஸ் செய்ய முடியுமா? நேரம் கிடைக்குமா? டயட் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? உணவை குறைத்து எடையை குறைக்க முடியுமா? என் ஜெபம் கேட்கப்படுமா? என்னால் ஜெபிக்க முடியுமா? ராஜபோஜனம் உண்டவர்களை விட பருப்பு காய்கறிகள் உண்ட தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ முகங்கள் களை உள்ளதாய் பொலிவானதாய் புஷ்டி உள்ள சரீரத்தோடு மற்ற எல்லாரையும் விட ஞானத்திலும் புத்தியிலும் 10 மடங்கு சமர்த்தராய் இருந்தார்கள். ஆவியில் அனல் உள்ளவர்களாய், ஜெப வாழ்வில் பலன் உள்ளவர்களாய், உலக ஆசைகளாகிய விக்கிரகங்களுக்கு தலை வணங்காமல் தேவனுக்கு மகிமை சேர்க்கும் வண்ணம் உணவில், செயலில், ஆவிக்குரிய வாழ்வில் கட்டுப்பாடோடு இருந்தார்கள். வென்றார்கள், சிறந்தார்கள். பிரிய சிநேகமே, பட்டுப்புழு கக்கூனுக்குள் அடைப்பட்டு இருக்கும்போது அவசரப்படாமல் உருமாற்றம் அடையும் வரை காத்திருக்கிறது. பட்டுப்புழுவின் கூடு சிறை அல்ல. வாழ்க்கையின் துன்பங்கள் சிறை அல்ல, நம்மை உருவாக்கும் கூடம். அவமதிப்பு, இகழ்ச்சி, கேவலமாக பேசப்பட்டு நடத்தப்படுவது நமக்கு வெளியே. நமக்கு உள்ளே பெரியவராகிய தேவன் உள்ளார். தனது கரத்தின் நிழலில் மறைத்து இரத்த போர்வைக்குள் போர்த்தி எதுவும் நம்மை தாக்காத வண்ணம் நம்மை கூர்மையான பற்கள் உள்ள எந்திரங்களாய் ஆக்குகிறார். பசி, தாகம், இல்லாமை, இயலாமை தாக்காத வண்ணம் அமர்ந்த தண்ணீர் பசும்புல்லண்டை கூட்டி சேர்க்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக. நமது ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்மை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். மாரநாதா, ஆண்டவரே வாரும். ஆமேன்.